டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காசு கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்ண எவ்வளவு பேர் போறாங்க 8 பாடம் படிச்சு கொடுக்காம. இன்னைக்கு 8 பாடம் படிச்சு கொடுக்க உள்ளுக்க இருக்காங்க, வெளியே வரலாம். நான் பிள்ளைக்கு நிதி கேட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த இறந்து போன அந்த தங்கச்சியினுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸுகளும் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கேட்போம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவளுக்கு மண்ணால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் அப்படிப்பட்டவளே இல்லை. பிள்ளைக்கு நீதி வேணும்னு எத்தனையோ ஸ்கூலில் பிள்ளைகள் சேர்த்தா பேனர் போடுறாங்க, ஒரு பேனர் கூட போடலை. காரணம் உள்ளுக்கு காரணம் அவங்க தான். எஸ்டிஎஃப் எல்லாம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா, வெளியே வராங்க இல்லை, காரணம் அவங்க மேலே தப்பு இருக்குன்னு தானே. கிளாஸ்மேட் ஃப்ரெண்டா, நண்பரா, நண்பியா? அவள் வந்து எங்களுக்கு புதுசாக தான் ஸ்கூலுக்கு வந்தா. அவள் எங்களோட நல்லா தான், அவள் எங்களோட நம்ம பேசக்குள்ள அவள் ஓப்பனாக கதைப்பா, அவளை எங்களோட ஃபன்னாக தான். அவர் இப்படி செஞ்சது தப்பு தானே. எங்களுக்கு நடந்தாலும் அதை எங்களால் ஒத்துக்க முடியாது. சார் செஞ்சது தப்பு தான். ஒரு கேர்ள் வந்து படிக்க போகிறது ஒரு டீச்சரை நம்பித்தான். அவர் அப்படி செஞ்சா எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க தான் வேணும். இது வந்து பாடசாலை நிர்வாகம் வந்து நாங்கள் வந்து ராமநாதன் காலேஜ் இல்லை, நாங்கள் வந்து அம்சி கடைசியாக படித்த குட்ஷபட் காலேஜ். குட்ஷபட் வந்து அம்சி வந்து குட்ஷபட்டில் கிரேட் 11 படித்த அவளோட சக தோழிகள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ராமநாதன்லேருந்து இன்னுமே எங்களுக்கு தெரியலை என்ன முடிவுன்னு. ஆனால் எப்படியும் அதிபரும் சங்கரனும் வெளியே வரணும், கைது செய்யணும், அம்சிக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா 4 மாதம் அவளோட 4 மாதம் படித்த பிள்ளைகளே இன்னைக்கு வந்து ரோட்டில் இறங்கி வந்து அவக்காக இன்னைக்கு போராடுறாங்க. ஆனால் ராமநாதன்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. ராமநாதன் பிள்ளைகளோ ராமநாதன் டீச்சர்ஸோ 11 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. இவங்க வந்து குட்ஷபட் கேர்ள்ஸ் இவ்வளவு கதைக்கிறாங்க பாருங்க, மக்கள் எல்லாம் போராடுறாங்க. மக்களுக்காக அரசாங்கம் காவல்துறை இருக்குதா, இல்லாட்டி தவறு செஞ்சவங்களுக்காக நீங்க இருக்கிறீங்களா? யாருக்காக இருக்கிறீங்க? யாருக்காக இருக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் சின்ன தங்கச்சிமார்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா பாதுகாப்பு ஒரு தங்கச்சிக்கு வந்து இறந்து போனவங்களுக்கே இல்ல. அப்ப இவங்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்கறது? நாளைக்கு வந்து இவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குமா இல்லையா? யார் பாதுகாப்பு கொடுக்கறது? அப்ப நீங்க எல்லாருமே வந்து அரசாங்கம் யார பக்கம் நிக்கிறீங்க? இந்த கொலை செய்கிறவனும் கொள்ளையடிக்கிறவனும் இந்த மாதிரிக்கு வந்து தற்கொலை பண்றதுக்கு தூண்டுறவன் பக்கம் நிக்கிறீங்களா? இல்லாட்டி உண்மையாக இந்த சமுதாயத்துல நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள பக்கம் நிக்கிறீங்களா? யாருக்காக யா நிக்கிறீங்க? ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காசு கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்ண எவ்வளவு பேர் போறாங்க 8 பாடம் படிச்சு கொடுக்காம. இன்னைக்கு 8 பாடம் படிச்சு கொடுக்க உள்ளுக்க இருக்காங்க, வெளியே வரலாம். நான் பிள்ளைக்கு நிதி கேட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு சம்பளம் என்ன வெளியே போறாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க 8 பாடம் இல்லாம. பிள்ளைக்கு நீதி வேணும்னு எத்தனையோ ஸ்கூல்ல பிள்ளைகள் சேர்த்தா பேனர் போடுறாங்க, ஒரு பேனர் கூட போடல. காரணம் உள்ளுக்க காரணம் அவங்க தான். எஸ்டிஎஃப் எல்லாம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா, வெளியே வராங்க இல்லை, காரணம் அவங்க மேல தப்பு இருக்குன்னு தானே. 3 பேரை உள்ளுக்கு அனுப்பையான். இதுக்காக வந்திருக்கோம். அவங்க வந்து வெளியே பார்க்கணும் என்னென்ன நடக்குதுன்னு. நீதி வேணும். சார் சாகணும். அவர் எங்க இருக்கான்னு தெரியும். அவர் சாக வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். இதுக்கப்புறம் இங்க நடக்க கூடாது. நன்றி தங்கச்சி. இப்போ அந்த இறந்து போன அந்த தங்கச்சியினுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸுகளும் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கேட்போம். நாங்கள் வந்து அவட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவளுக்கு மண்ணால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவள் அப்படிப்பட்டவளே இல்லை. எங்களோட பேசும்போது அவள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஆளுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அவள் நல்ல மாதிரி எங்களோட. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு எங்களால் ஏறெடுக்கவே முடியலை இந்த விஷயத்த. ரொம்ப வருத்தப்படுறோம் இதுக்காக. ஆனால் நிறைய பேர் வந்து அதை பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் அந்த உங்களோட கதைக்குள்ளேயெல்லாம் சொல்லி தான் இருப்பாங்க. வந்து ஒரு கதைக்கும் போதே உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்களா, இல்லாட்டி இதில் வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கதைக்கிறாங்க. அவள் வந்து எங்களோட கதைக்கும் போது இதை பற்றி ஒன்றுமே பெருசாக பேசவே இல்லை எங்களோட. அவள் எங்களோட பலமையாக நாங்கள் எல்லாருமே பேசும்போது அவள் சேர்ந்து இருக்கதும் சிரிக்கும் போது சிரிக்கிறதும் அப்படி தான் இருந்தாள். அவளுக்கு வந்து நாங்கள் பேசும்போது அவள் ஒரு நிம்மதியாக இருந்த மாதிரி தோணுச்சு. அவளுக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கலை. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்களோட அவள் நல்ல மாதிரி தான். நீங்கள் கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முதல் ஸ்கூலில் அப்புறம் 2ஆவதாக படித்த அந்த ஸ்கூலில் 2ஆவதாக படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட தான் படித்து 3 மாதம் தான் எங்களோட ஸ்கூலுக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. எங்களோட நல்லா தான் இருந்தால் 3 மாதத்தில் ஒரு மாதம் மிச்சமே ஸ்கூல் வரமாட்டா. அவளுக்கு நிறையா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. வரும்போது நல்லா தான் பேசுவாள், நல்லா ஜாலியாக தான் இருப்பாள். கடைசியாக இப்படி செஞ்சது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி
உண்மைக்கும் அவள் எங்களோட இருக்க வரைக்கும் அவள் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. அவள் எத்தனையோ விஷயங்கள் நல்லா ஃபன்னாக பேசுவாள். ஆனால் எல்லா வீடியோஸ்லேயும் அவளை பற்றி தவறான வதந்திகள் கேள்விப்பட்டது எங்களுக்கு சரியான மனவலி ஆகிருச்சு. அதுவும் அவளோட கூட படித்த நண்பர்களாக இதை அவளை பற்றி கேட்கக்குள்ள சரியான கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் அவங்களோட படிச்சிருக்கீங்க தானே, கடைசியாக அவங்க இறக்குறதுக்கு முதல்ல எத்தனை நாளைக்கு முதல் நீங்கள் அவங்களோட கதைச்சிருப்பீங்க? அந்த டைம் வந்து எக்ஸாம்ஸ் டைம் தான் அவள் இறந்து போனால். எக்ஸாம்ஸ் டைம் நார்மலாகவே ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது குறவாக தானே இருக்கும். அதனால் அவளோட நாங்கள் நார்மலாக பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அவள் லாஸ்ட் கொஞ்ச நாட்கள் தான் அவள் கொஞ்சம் அதாவது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ன்னு தான் உண்மைக்கும் நினச்சோம். ஏன்னா நாங்களும் அப்படி தானே இருந்தோம். அப்படி எங்களோட நண்பியாக அவள் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தது கூட எங்களால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏற்றுக்க முடியுமா இருந்துச்சு. ஆனால் அந்த வதந்திகளை கேட்டது எங்களுக்கு சரியான கஷ்டமாக போயிடுச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷி. நீங்களும் கிளாஸ்மேட் ஃப்ரெண்டா, நண்பியா? அவள் வந்து எங்களுக்கு புதுசாக தான் ஸ்கூலுக்கு வந்தா. அவள் எங்களோட நல்லா தான் இருந்தா. ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவள் எங்களோட நம்ம பேசக்குள்ள அவள் ஓப்பனாக கதைப்பா. அவளை எங்களோட ஃபன்னாக தான் இருப்பாள். ஆனால் அவள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். ஏன்னா சார் நம்ம இப்படி செய்வோன்னா நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவர் இப்படி செஞ்சது தப்பு தானே. எங்களுக்கு நடந்தாலும் அது எங்களால் ஒத்துக்க முடியாது. சார் செஞ்சது தப்பு தான். ஒரு கேர்ள் வந்து படிக்க போகிறது ஒரு டீச்சரை நம்பித்தான். அவர் அப்படி செஞ்சால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க தான் வேணும். அதனால இதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம். தேங்க்யூ. இப்போ இதில் தண்ணி பவுசர் அது மாதிரிக்கு இராணுவம் காவல்துறையெல்லாம் இருக்காங்களோ, இப்போ சில நேரத்துக்கு இதை வெளியேற சொல்லி கொஞ்சம் அவங்க வந்து பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டால் கூட நீங்கள் போவீங்களா? இல்லை, போக மாட்டோம். அவளுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் இருப்போம். தேங்க்யூ. நன்றி. காவல்துறை பார்த்தீங்கன்னா வழியை விட சொல்லி கேட்குறாங்க. வழியை விட சொல்லி ஏண்டா இது வந்து பாடசாலை வந்து பிள்ளைகள் போக வேண்டிய ஒரு நேரம் அப்படின்றனால வந்து வழியை விட சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, வழியையும் விட மாட்டோம், இதுக்கு தீர்வு வழங்காமல் இந்த இடத்த விட்டே நகர மாட்டோம் என்று சொல்கிறாங்க. அடிச்சு ஊத்துது மழைண்டா, நெருப்பு மழை பெய்யுதான். காவல்துறையும் போக இல்லை, மக்களும் போகல. இந்த மலையிலையும் பாருங்க, பிள்ளைகள் யாருமே போகல, அசரை இல்லை. இந்த மலையிலையும் நெருப்பு மழை பெய்யுது. இந்த மலையிலையுமே வந்து யாருமே போக இல்லைன்னு உண்மையாகவே வந்து சின்ன பிள்ளைகளப்பா, இந்த பிள்ளைகள் வீதியில போராடுறதுங்களே ஐயா. இதெல்லாம் ஒரு நீதியா ஐயா? இந்த மலையிலையும் பாருங்க போராடுறாங்க, இந்த மலையிலையும் போராடுதுங்களப்பா. நான் தான் பிஹைண்ட் த சீனோட இந்த வீடியோவில் முக்கியமான ஒருத்தர். நல்ல பாம்பு மாதிரி எல்லா இடத்துலையும் பூந்தி நான் தான் எடுத்தேன் இந்த வீடியோவில்.